1995 இருந்து நன்றாக அந்த 5 இருந்து எங்களுடைய போராட்டம் தொடர்ந்தது. அதனுடைய விளிம்பிலே உச்சநீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பை தருவார்கள் என்று நம்பி ஏமாந்து அறகுறையாய் இன்றைக்கு கோயிலை கட்டி இன்றைக்கு அங்கே அவர்கள் கிரகப்பிரவேசம் செய்திருக்கிறார்கள். கட்டிட்டு சொல்றான் 2 வருஷம் அடிச்சல போறோம், ஏன்னா கோயில் பூர்த்தி பண்ணணுமா. அப்ப 2 வருஷம் வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டிடத்தில் இவர்கள் பிரச்சனை செய்திருக்கிறார்கள் என்றால் ஆகம விதிகளின் பிரகாரம் எந்த இடமும் முழு பூர்த்தியாகாமல் அங்கே பிரச்சனை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அந்த ஆகம விதிகள் என்னவாயிற்று தெரியல. இவர் சொல்றாரு, நம்ம யோகி அவர் சொல்றாரு, ராமருக்கு கொடுத்தாச்சுல, கிருஷ்ணர் என்ற கேட்கிறார். கடவுளை கிருஷ்ணர் வந்து நான் மட்டும் என்ன, எனக்கு ஒரு விமோசனம் இல்லையா, அந்த கடவுள்களே வந்து என்கிட்ட கெஞ்சுற அளவுக்கு இருக்கு பாருங்க. ஏண்டா ராமர் என்பவரும் உங்களுடைய கூற்று பிரகாரம், எனக்கு இல்ல அந்த நம்பிக்கையெல்லாம் விட்டுதான் முஸ்லிமா இருக்கிறேன், உன்னுடைய கூற்று பிரகாரம் ராமரும் கிருஷ்ணரும் வேறு வேறு அவதாரங்கள், எல்லாமே ஒரு விஷ்ணு தானே. அப்ப அவருக்கு தனித்தனியாக நீங்கள் கோயில் கட்ட வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லி இந்த மக்களிடத்தில் இன்றைக்கு அவர்கள் வருகிறார்கள். தமிழ்நாட்டில் அப்படி வந்தா உள்ள வர்றவங்க இடிச்சிட்டு போயிருவான், எவனாவது போயிருவானா, விட்டுருவோமா? அது நாங்கள் 100 பேர் செத்தாலும் பரவாயில்லை, சகிதாவுமே தவிர இங்கே விட மாட்டோம். ஆனால் மக்களே, உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுவது, நீங்கள் அச்சப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். PUW என்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆய்வு நடத்தியிருக்கிறது. 2050 இந்தியா முஸ்லீம்கள் வேரோங்கி இருப்பார்கள், முஸ்லீமுடைய பாப்புலேஷன் தான் அதிகமாக இருக்கும் என்று இன்றைக்கு PUW என்கிற அந்த ஆர்கனைசேஷன் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாங்கள் 2050 வரை பொறுக்க வேண்டுமா? பொறுத்த பிறகு அந்த இடங்களை மீட்போமா? அதை மீட்பதற்குரிய யுத்திகளை செய்வோமா? அப்பொழுதுதான் நாம செய்ய மாட்டோம், நம்முடைய பேர குழந்தைகள் அது செய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது.